வணக்கம். மாணிக்கராஜன், மாற்றுச் சிந்தனைகள். இன்றைய சிந்தனையாக அரசியலுக்கு புது வரவாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்வோம் என்ற உறுதியோடு வந்திருக்கின்ற திரு விஜய் அவர்களை நோக்கி சில கேள்விகளை வைக்கின்றேன். திரு விஜய் அவர்களே, உங்களிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் உள்ளன. அவற்றுள் இன்றைய கேள்வியாக, நீங்கள் தாக்கு பிடிப்பீர்களா, அரசியலில் தப்பி பிழைப்பீர்களா என்பதை பற்றி கேள்விகள் எழுப்ப இருக்கின்றேன். இதற்கு உங்களது பதில் என்ன என்பதை பொதுமக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். முதலில், நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்திருக்கின்றீர்கள்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதற்கு பின்னால் ஓரளவுக்கு தாக்கு பிடித்த திரு விஜயகாந்த் அவர்களை அடியொற்றி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே அரசியலின் அடிப்படைகளை தெரிந்து கொண்டு அரசியலிலே இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய அமைப்பு பலத்துடன் ஆட்சியை பிடிக்க முனைந்தார். அது அவருக்கு சாத்தியமானது. அதற்கு பின்பு வந்த திரு விஜயகாந்த் அவர்கள் ஓரளவுக்கு எம்ஜிஆரை போன்றே மக்கள் அபிமானம் பெற்றவராக இருந்தாலும் அவரால் நெடுங்காலத்திற்கு ஏன் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பதை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் அறிந்த வரையில் நீங்கள் தற்போதைய ஆட்சியாளர்களுடன் ஏற்பட்ட ஏதோ ஒரு உரசல், தொழில் போட்டி காரணமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். அவர்களை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றீர்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. அவர்களது பக்கத்திலும் நியாயமாக இருக்கின்றது என்பதை நாம் கூற வரவில்லை. அவர்களது பக்கத்திலும் தவறுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்தீர்கள் என்பதை முற்றும் முழுவதுமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனெனில், ஒரு சமுதாய நோக்கத்திற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்களா, அல்லது தனி மனித போட்டியினால் வந்திருக்கின்றீர்களா, அவர்களோடு ஏற்பட்ட கோபத்தினால் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றீர்களா? அப்படி என்றால் உங்களால் பொதுமக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று எமக்கு தெரியவில்லை. தயவு செய்து இதனை விளக்கமாக நீங்கள் கூற வேண்டும். ஒரு சில சமூக ஊடகங்களில் பெரும்பான்மையான நடிகைகளின் கால்ஷீட்டுகள் கூட உங்கள் பாதுகாப்பில் தான் இருக்கின்றது, நீங்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கின்றீர்கள், அவர்களிடம்தான் இருக்கின்றது என்பதாக சமூக ஊடக செய்திகள் வருகின்றன. அவற்றை எந்த அளவுக்கு நம்பக்கூடும் நம்ப முடியாது என்பது நமக்கு தெரியவில்லை. விட்டுவிடலாம். அது ஒன்றும் தவறில்லை. நீங்கள் உங்களது எதிரி யார் என்பதை தெரிவித்திருக்கின்றீர்கள். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்றெல்லாம் தெரிவித்திருக்கின்றீர்கள். இந்த எதிரிகள் எப்படிப்பட்ட ஆட்டம் ஆடுவார்கள் என்பதை உங்களுக்கு தெரியுமா? இவர்களிடம் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியுமா? இந்திய அரசியலில் பல கட்சிகள் தோன்றியிருக்கின்றன. உங்களைப் போலவே, நீங்கள் உருவாக்கியதைப் போலவே அவர்களின் முடிவு என்னவாக ஆகியிருக்கின்றது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பெரும் புரட்சியாக வந்த சமீபத்தில் பெரும் புரட்சியோடு வந்த ஆம் ஆத்மி கட்சி எப்படி அழிந்து போனது என்பது உங்களுக்கு தெரியுமா? இவற்றை அவர்களுடைய எதிரிகள் எப்படியெல்லாம் அவர்களை இல்லாமல் செய்வதற்கான செய்கைகளை செய்கின்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அரசியல் எதிரி என்று கூறுகின்றீர்கள், கொள்கை எதிரி என்று கூறுகின்றீர்கள். அரசியல் எதிரிகளின் ஒரு சின்ன ஆட்டம்தான் உங்களது கரூர் துயர சம்பவம். அந்த கரூர் துயர சம்பவம் என்பது உங்களின் ஆளுமையை சோதிக்க வைத்த சோதனை என்று எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் மாறாக பயந்து போய்விட்டீர்கள். ஏன் பயந்து போனீர்கள்? வேறு ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால், சட்டமன்றத்திலே ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட அவமானம், திரு கருணாநிதி அவர்களை கைது செய்து போது ஏற்பட்ட புரட்சி, மக்கள் புரட்சி, அவர்களுடைய கட்சியில் எப்படி அதை செயல்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும்போது 41 உயிர்கள் பலியானதற்கு நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உங்களது கட்சி அமைப்பை வைத்து தமிழகம் எங்கும் இரங்கல் கூட்டங்கள், கருப்பு சட்டை பேரணிகள் நடத்தியிருக்க முடியுமா, முடியாதா?
ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? இப்படிப்பட்ட தலைவனை எப்படி தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? மாறாக நீங்கள் யாரை கொள்கை எதிரி என்று கூறுகின்றீர்களோ அவர்களுக்கு பாதகாணிக்கை செய்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன், சந்தேகிக்கின்றேன். இந்த சந்தேகத்திற்கு உங்களால் பதில் கூற முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அதற்கு அப்புறமாக நீங்கள் நிறைய சம்பாதித்து விட்டீர்கள், அரசியலுக்கு சம்பாதிப்பதற்காக நான் வரவில்லை என்று கூறுகின்றீர்கள். ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றது, எவ்வளவு தூரம் அந்த பணத்தை செலவழிக்க முடியும் என்று வெளிப்படைத்தன்மையாக உங்களால் கூற முடியுமா? ஏனென்றால் வெளிப்படைத்தன்மை இல்லாததே இந்தியாவின் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் மக்களின் ஏழ்மைக்கும் காரணமாக இருக்கின்றது. தயவுசெய்து உங்களிடம் ஒரு 10,000 கோடி இருக்குமா? எனக்கு தெரியவில்லை. தெரிந்தால் சொல்லுங்கள். இதை வைத்து ஒரு அரசியல் கட்சி செய்வது என்பது தினந்தோறும் ஆடம்பர திருமணம் செய்வதைப் போல, அதிலேயும் நீங்கள் நடத்துவது 5 நட்சத்திர விடுதியில் செய்கின்ற திருமணங்களுக்காகின்ற செலவை ஒத்து இருக்கின்றது. ஏனென்றால் பெரும்பாலும் உங்களுடைய செயல்பாடுகள் 5 நட்சத்திர ஓட்டலில் வைக்கின்ற நிகழ்வுகளாகவே இருக்கின்றது. ஆகவே எவ்வளவு தூரம் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படையாக பொதுமக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதற்கு அப்புறமாக இந்தியாவில் அரசியல் கட்சிகளின் பலம் என்பது மதம், இனம், மொழி ஆகிய இவற்றில் ஏதேனும் ஒன்றை உசுப்பேற்றி விட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட பின்புலம் என்ன இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனாலும் மறைமுகமாக கிறித்துவர்கள், சிறுபான்மையினர், ஏழைகள், தலித்துகள் ஓட்டுக்கள் கிடைக்கும் என்று பெரும்பாலும் நம்பப்படுகின்றது. ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவற்றை வைத்து உங்களால் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா என்பதை பற்றி சிந்தியுங்கள். வரலாம், வருவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? நெடுங்காலத்திற்கு என்ன செய்வீர்கள்? உங்களிடம் இருக்கின்ற புஷி ஆனந்தாகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், இன்னொரு சசிகலாவாக, சபரீசனாக வரமாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதத்தை உங்களால் தர முடியும்? இதையெல்லாம் நீங்கள் கூறினால், பொதுமக்களுக்கு எடுத்து கூறினால் நன்றாக இருக்கும். அது தவிர பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் என்பதே பெரும் முதலாளிகளின் மாற்று முதலீடுகளாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எம்ஜிஆர் காலத்தில் சாராய உடையார் இருந்தார் என்றும், ஜெயலலிதா காலத்தில் சசிகலா குடும்பம் இருந்ததென்றும், இன்றைய ஆட்சியாளர்களின் பின்புலமாக சபரீசனும் இன்ன பல சாராய உற்பத்தியாளர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் ஆதாரங்கள் கேட்டால் கிடைக்காது. இருக்கட்டும், அப்படியே இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி உங்களை ஆட்டுவிப்பவர்கள் யார்? சமூக ஊடகங்களில் ஜேபிஆர் குழுமம் உங்கள் பின்னால் இருக்கிறது என்று செய்திகள் வருகின்றன. இதையெல்லாம் தவிர்த்து உங்களால் எப்படி பெரும் முதலாளிகளுக்கு எதிராக செயல்படும் ஏழைகளுக்கு என்ன திட்டங்களை உங்களால் கொண்டு வர முடியும்? இவர்களிடம் இருந்து உங்களால் தப்பிக்க முடியுமா? எதிரிகள் நீங்கள் யார் என்பதை உங்களது எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். எதிரிகள் கரூரில் செய்தது ஒரு சிறு ஆட்டம். இதைப்போல பல திட்டங்களை அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடும். ஏன், உங்கள் உயிருக்கே கூட உத்தரவாதம் இல்லை என்ற நிலையை கூட அவர்களால் உருவாக்க முடியும். இதனை எப்படி சமாளிப்பீர்கள் என்பதை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். அதற்கு அப்புறமாக பெரும் கூட்டம் உங்களுக்கு வருகின்றது. இந்த பெரும் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தப் போகின்றீர்கள்? கட்டுப்படாத கூட்டம் வருகின்றது. நீங்கள் சொல்லி அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அப்புறம் தலைமைக்கேற்ற பண்பு என்பது எது? நீங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கின்றீர்கள்? நீங்களும் சாதாரண மனிதர்களைப் போன்ற மனித பிறவிதான். இதை நீங்கள் என்னை பார்ப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் துயரப்பட வேண்டாம் என்று ஏன் நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீர்கள் என்கிறீர்கள்? அதற்கு அப்புறமாக நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை பற்றியெல்லாம் பல கேள்விகள் என்னிடம் இருக்கின்றன. இந்த நிலையில் நீங்கள் இன்றைய அரசியல் வானில் உங்களால் ஒரு கட்சியை நடத்தி இந்த இருக்கின்ற அரசியல் சூழலில் உங்களால்
தப்பிக்க முடியுமா, தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற சந்தேகத்தை மட்டும் இப்போது வைக்கின்றேன். உங்களுக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றீர்கள் என்பதை வரும் நாட்களில் மற்றொரு காணொளியில் கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.